பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்ஜிபி திஸ் வீடியோ ஃபார் யூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இன்னைக்கு திருச்சபைக்கு எதிராக இருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற சில காரியங்களை குறித்து நம்ம சாட்டையோட பேச போகிறோம். மேலை நாடுகளில் இங்கேயுமே கூட அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பரவலாக காணப்படுற எல்ஜிபி இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இவர்களை குறித்து முழுசாக பார்க்க போகிறோம். எல் மீன்ஸ் லெஸ்பியன், ஜி மீன்ஸ் கே, பி பைசெக்சுவல். ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையப்ப அழிவு எப்படி இருக்குன்னு முன்கூட்டியே ஒரு உதாரணமாக காட்டின ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். இது எங்க நடந்தது? சோதோம் குமாரா. இந்த சோதோம் குமாரா மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஓரினச்சேர்க்கை பாவங்கள். இவர்களுக்கு எப்படி சொல்கிறது, இவர்களுக்கு கற்புங்கிற ஒரு விஷயமே கிடையாது. மிருகங்களும் இவர்களும் ஒன்றாய் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அவ்வளவு கேவலமான காரியங்களை செய்தவர்கள். அங்கே ஒரே ஒரு மனுஷன் லோத்துன்னு ஒரே ஒரு நீதிமான் இருந்தார். அவரும் கூட நல்ல நிலத்தை தேர்ந்தெடுக்கிறதா நினச்சி போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த சாக்கடைக்குள்ளார போய் குடியிருந்துட்டார். வேற ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எனி டைமும் நடனமும் குடிய குதூகலமும் களியாட்டமும் பெருந்தீனியும் குடிகொண்டு இருந்த ஒரு நகரம். அது அழிஞ்சு போனதுக்கு சாட்சியாக இன்னைக்குமே இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரம் அழிந்து போய் இன்னும் அந்த 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 எஞ்சிய சுவடுகள் இன்னமும் இருக்கு. அந்த லோத்தின் மனைவி உப்பு தூணா மாறினது இன்னைக்கும் அதுக்கு சாட்சியாக நின்றுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நகரம். அங்கே என்ன நடந்துச்சு? முதல்ல ஆபிரகாமுக்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லிடுறாரு, இந்த நகரத்தை நான் அழிக்க போகிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட, தன்னுடைய தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் தான் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதே இல்லை. அதுவும் ஆபிரகாம் ஒரு நண்பர், கடவுளுடைய நண்பர் அவர். அப்போ தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோமோ அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆபிரகாம்கிட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு தான் போனார். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஆபிரகாம்கிட்ட கடவுள் நின்றுடுவார். 3 பேரில் கடவுள் எங்கே நின்றுடுவார்? 2 பேர் மட்டும்தான் போவாங்க. 2 தூதர்கள் மட்டும்தான் போவாங்க. இவர் எவ்வளவோ அந்த ஜனங்களை, அந்த சோதம் குமாராவை காப்பாற்றணும்னு எவ்வளவோ போராடி பார்ப்பார். ஏன்னா இவர் ஒரு நீதிமான். இவருக்கு என்ன அவசியம் சொல்லுங்க? ஆண்டவரே, அங்கே ஒரு 50 பேர் இருந்தால் அழிக்காமல் இருப்பீங்களா? 45, 40, 35, 30, 20, 15, 10, 5 எவ்வளவோ கேட்டு பார்ப்பாரு. அங்கே என்ன தெரியுமா விஷயம்?
அந்த 5 பேர் கூட இல்லங்கிறது தான் விஷயம். அந்த நகரம் முழுக்க ஒரு 5 பேர் கூட இல்ல. அவ்வளவுதான். இந்த லோத்த மட்டும் அவர் குடும்பத்தோட கூட்டிட்டு வெளில வந்துட்டு கடைசி வரைக்கும் இங்க வரமாட்டேன்னாரு. கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துருவாரு. "நீ போ முதல்ல வெளில" அப்படின்னு சொல்லிருவாரு. அங்க போய் அவரு அந்த அவர் வீட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துருவானுவ பாருங்க. அந்த ஆடவர்கள் 2 பேரையும் வெளியில விடுங்கிறானுவ. வந்திருக்கிறது எவன்னு கூட தெரியாத அளவுக்கு கண்ணு முன்னு தெரியாம இச்சையில ஊறிப்போன விலங்குகள். நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. அவனுங்கள வெளில அனுப்பு. நாங்க அவர்களோட உறவு வச்சுக்கணும்னு சொல்றானுவ. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். லோத்து சொல்றாரு அப்பயும், என் பொண்ணுங்கள வேணாலும் நான் தரேன். அவர்கள் கன்னியா இருக்கிறாங்க. என் பொண்ணுங்கள நான் வேணாலும் கூட என் விருந்தாளி மேல கைய வைக்காதீங்கன்னு சொல்லி லோத்து போராடினாரு. ஆனா அந்த மிருகங்கள் வந்து கேட்கல. அப்ப வானதூதர்கள் பயங்கர டென்ஷன் ஆகி என்ன பண்றாங்க? அவர்களுடைய கண்களை அடைத்து போட்டார்கள். லோத்த கைய பிடிச்சு வெளியில இழுத்துக்கிட்டு போறாங்க. திரும்பி பார்க்காம போயிடு. இவனுங்கள ஒருத்தன் மிஞ்ச மாட்டான். நகரம் பேரழிவானுச்சு. நெருப்பு மழை பொழிஞ்சுது. ஆசிட் மழை பொழிஞ்சுச்சு. ஒருத்தன் தப்பல. ஒருத்தன் தப்பல. எல்லாரும் மண்ணோட அழிஞ்சு போனாங்க. இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு போருக்கும் பதற்றத்துக்கும் யாரு காரணம்? ஒரு வீட்ல ஒருத்தன் செய்யற தப்பு அந்த வீட்டையே அழிக்கும். ஒரு நாட்டுல மக்கள் செய்யற தப்பு அந்த நாட்டையே அழிக்கும். இன்னைக்கு அரசாங்கம் எல்லாம் அதற்கு துணையா நின்றுட்டு இருக்குது. ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு போர்களும் சண்டைகளும் சச்சரவுகளும்? எல்லாமே இந்த அருவருப்பு தான் காரணம். ஏன் இன்னைக்கு இந்த நோய்கள் எல்லாம் கொரோனா பண்ண நோய்கள்லாம் எதுக்கு வருது? இந்த அருவருப்புகள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறதுனால தான். ஆண்டவருடைய கோபம் வந்தா என்னென்னத்தை அனுப்புன்னு சொல்லியிருக்காரு? வாள், பஞ்சம், கொள்ளை நோய் அனுப்புன்னு சொன்னாரா? கொள்ளை நோய் அனுப்பிட்டாரு. வாள் அனுப்பிட்டாரு. பஞ்சத்தை அனுப்பிட்டாரு. இன்னைக்கு போறனால பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்காம இருக்கு. இவ்வளவுக்கும் காரணம் என்ன? எல்லா இடத்துலையும் நடக்கிற அருவருப்புகள் தான் காரணம். இவனோ இன்னைக்கு இதை போதாதுன்னு சொல்லிட்டு திருச்சபையில போப்பு வந்து என்ன பண்ணணுமா? இவர்களை ஆசீர்வதிக்கணுமா? போராட்டம் பண்றானுவோம். ஏண்டா முதல்ல நீங்கெல்லாம் தலை காட்டுறதே முதல்ல தப்பு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெக்கமே இல்லாமல் முதல்ல நீங்கள் வெளியில் வரீங்கன்னு முதல்ல தெரியல. இதில் இவர்களுக்கு தலையில் வேற ஆசீர்வதிச்சுட்டு உன் பிசாசை அவங்களும் ஏற்றுக்கிட்டு போயிட்டு அவனும் நாசமாக போகணும் இல்லை. இவர்களுக்கு போப்பு வந்து இவனுங்களுக்குன்னு ஒரு கொடியெல்லாம் வச்சுருக்கிறானுவோம். அந்த கொடியை பிடிச்சி நிற்கிறானுவோ. நம்ம இப்போ இருக்கிற இந்த லியோ போப்பு வந்து அவங்க அந்த பக்கம் போகாமல் வந்துட்டாரான். கடைசியில் அவர் வந்து அந்த அந்த கொடியே கிடையாது. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டார். அதை பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. முதல்ல நீங்கள் எல்லாம் ஏன் திருச்சபையில் இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் இந்த திருச்சபையை ஏன் அருவருப்பு ஆக்குறீங்க? ஏன் இதை கல்வரியின் குகையாக்குறீங்க?
என் தந்தையின் வீடு ஜெப வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை நீங்கள் கல்வரின் குகையாக்குறீங்க. இந்த அருவருப்பான செயல மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துருன்னு சொன்னார். மனம் மாறுனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாராளமா ஏத்துக்குவாரு. ஆனா நான் மனம் மாற மாட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன். ஆனா நீ என்னை ஆசீர்வதிக்கணும். இதற்கு திருச்சபை ஒருபோதும் என்ன பண்ணாது? சம்மதிக்காது. சமரசம் உங்களோட எந்த நேரத்திலயும் கிடையாது. அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். யாரையும் வந்து நம்ம குறை சொல்லலை. எல்லாருமே மனம் மாறுங்க. இந்த வீடியோவிலேருந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வச்சார். மனம் மாறியவர்களுக்கு தான் இந்த திருச்சபை. மனம் மாறியவர்கள் உள்ளார வரக்கூடாதுன்னு இந்த திருச்சபை சொல்ல போகிறதே கிடையாது. ஆனால் மனம் மாற மாட்டேன்னு பிடிவாத குணத்தோட கொழுப்பேறிய இருதயத்தோட இருக்கிறவர்களுக்கு இங்கே வேலை இல்லை. அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுவதற்குரியவர். ஆமீன். ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள அவர்களை விட்டு விட்டார். இன்னைக்கு எல்லாமே வந்து சிலை வழிபாடு தான் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம். அங்கேயுமே சரி, சிலை வழிபாடு தான் காரணம். ஏன்னா பணம் தான் இவர்களுக்கு. இப்போதைக்கு இருக்கிற பெரிய சிலை வழிபாடு எது தெரியுமா? விக்கிரக ஆராதனைன்னு எதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையாலுமே சிலை வழிபாடு வந்து பணம் தான். ஏன்னா பவுலே சொல்கிறாரு, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, பேராசை. சிலை வழிபாடாகிய பொருளாசை, பேராசை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணம் அவர்களுக்கு தெய்வமாக இருக்குது. காசு நிறைய இருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. திருப்பாடலில் சொல்லப்பட்டது போல் அவர்களுடைய கண்கள் கொழுப்பேறி இருக்குது. அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மனுஷனுக்கு உண்டான எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர்களுக்கு வந்து இந்த கடவுளுங்கிற விஷயம்லாம் 2வது தான் அவர்களுக்கு. அவர்களுடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டுவிட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தியால் பற்றி எறிந்தார்கள். ஆண்கள் ஆண்களுடன் வெட்கத்திற்குரிய செயல்களை செய்து தாங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்றுக்கொண்டார்கள். கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை இவர்கள் இழந்துவிட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் இவர்களை விட்டுவிட்டார். கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை இவர்கள் இழந்து விட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு திருச்சபையில் என்ன வேலை இருக்கு? முதல்ல போப் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர்களுக்கு யார்? இவர்கள் யார்? முதல்ல உங்கள் அருவருப்பான செயல்களிலிருந்து வெளியே வாங்க. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மன்னிப்பார். ஒருவேளை இல்லை, கண்டிப்பாக மன்னிப்பார். அவர் மனம் மாறியவர்களுக்கு கடவுள். அவர் வந்து பெருமை இல்லவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர். நான் எது வேணாலும் செய்வேன், நீ என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். விலங்குகளைப் போல நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் எல்லா வகை நெறிகேடுகளும் பொல்லாங்கு, பேராசை, தீமை ஆகியவையும் நிறைந்தவர்களானார்கள். அவர்களிடம் பொறாமை, கொலை, சண்டை சச்சரவு, வஞ்சகம், தீவினை முதலியவை மலிந்துவிட்டன. அவர்கள் புறங்கூறுபவர்கள், அவதூறு பேசுபவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள், இழித்துரைப்பவர்கள், செருக்குற்றவர்கள், வீம்பு பாராட்டுகிறவர்கள், தீய வழிகளை கண்டுபிடிக்கிறவர்கள். புதுசாக இன்னைக்கு பாவத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், சொல் தவறுபவர்கள், மதிக்கெட்டவர்கள், பாசமற்றவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள்.
இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்குரியவர்கள் என்னும் கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றார்கள். தாங்கள் நடப்பது மட்டுமின்றி அப்படி நடப்பவர்களையும் பாராட்டுகின்றார்கள். நம்ம செய்கிறது பாவம்னு அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவர்கள் துணிந்து செய்கிறாங்க. இது வெட்கக்கேடான செயல். ஒரு அருவருப்பான செயலை கவலையே படுறது கிடையாது. வெளியில் அது வெளிப்படையாக நான் சொல்கிறது, நாங்கள் இப்படி இருக்கோம். மனம் மாறியவர்களுக்கு மட்டுமே திருச்சபையில் இடம் உண்டு. மனம் மாறாதவர்களுக்கு, ஏத்து நிற்கிறவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு இந்த திருச்சபையில் இடம் கிடையாது. இது கர்த்தருடைய திருச்சபை. நம்மளுடைய திருச்சபை இதை ஆதரிக்காது, ஆதரிக்கவும் கூடாது. மண்ணுலகில் நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அதை விண்ணுலகில் அனுமதிக்கப்படும். மண்ணுலகில் நீங்கள் எதை தடை செய்கிறீர்களோ அது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். இந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் மனம் மாறினால் இன்னைக்குமே மனம் மாறி வாங்கன்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அன்னைக்கு மனம் மாறினவர்களை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் பரிசேயர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஏதோ ஒரு சில மனம் மாற்றம் அடைந்த நல்ல பரிசேயர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆபேலின் ரத்தம் முதல் சக்கரியாவின் ரத்தம் வரை இந்த உலகில் சிந்தப்பட்ட எல்லா நேர்மையாளர்களின் ரத்தத்திற்கும் இந்த சந்ததி கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய சாபத்தை அவனும் வாங்கினானோ. மனம் மாறியவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பானவர். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறவருக்கு அவர் இரு பக்கம் வெட்டக்கூடிய வாள். அவர் பட்சிக்கும் நெருப்பு. உங்கள்கிட்டலாம் நான் இந்த அமைதியான ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லை. அதான் இணைச்சட்டத்திலேயே ஒரு இடத்துல சொல்லிடுவார், நீங்கள் மனம் மாறி நடந்தால் வாழ்வீர்கள், மனம் மாறாவிடில் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏற்கனவே மரங்களின் வேறு அருகே கோடரி வைத்தாயிற்று. நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.